ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் கேட்ட ஒரு வீடியோ. பட் இந்த சம் ஆக்சுவலா சொன்னா சம் ட்விஸ்டட் சம். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, போத் ஓல்டு சிலபஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, நியூ சிலபஸ் சமுக்கும் சரி, இது கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு இல்லஸ்ட்ரேஷன். இது என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். அதாவது ஓல்டு சிலபஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேப்பர் நம்பர் 10ல இருக்கு. பேப்பர் நம்பர் 10லயும் நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிற பேப்பர்ல இருக்கு. அது வந்து பேப்பர் நம்பர் 12. இது வந்து நியூ சிலபஸ்க்கு. இந்த பர்டிகுலர் பேப்பர்ல தான் இந்த சம் இருக்கு. இது வந்து மார்ஜினல் காஸ்டிங் தான். ஆக்சுவலா நம்ம பார்க்க போற டாபிக் வந்து மார்ஜினல் காஸ்டிங் தான். பட் இது வந்து நார்மலான மார்ஜினல் காஸ்டிங் கிடையாது. நம்ம பேசிக்கா போடுற ஒரு டெசிஷன் மேக்கிங் இல்லஸ்ட்ரேஷன் கிடையாது. சோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். இது நம்ம எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கொஸ்டின்ல நம்ம ரீட் பண்ணி என்ன பண்றோம், மீனிங்கை புரிஞ்சுக்கிறோம். அப்பதான் நம்மளால வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ பிரசன்ட் அவுட்புட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் பெர் வீக் 48,000 யூனிட் ஃப்ரம் 160 எம்ப்ளாயிஸ். அப்போ ஒரு எம்ப்ளாயிட்ட இருந்து எவ்வளோ? 48,000 யூனிட் டோட்டலா டிவைடட் பை 160 எம்ப்ளாயி. அப்போ ஒரு எம்ப்ளாயிட்ட இருந்து 300. இதுதான் வந்து அவுட்புட் பெர் எம்ப்ளாயி. சேல் வேல்யூ கொடுத்துருக்காங்க 1,50,000. கான்ட்ரிபியூஷன் வந்து 60,000. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பிளான் டு இன்ட்ரடியூஸ் மோர் மெக்கனைசேஷன். அதாவது இன்னும் கொஞ்சம் வந்து ஆட்டோமேட் பண்றாங்க. ஆட்டோமேட்னா மேன் பவரை குறைச்சிட்டு மிஷினுக்கு அதிகமா கொடுக்குற ப்ராசஸ்க்கு பேர் தான் மெக்கானைசேஷன். அதுக்கான அடிஷனல் கேபிட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 40,000. பட் திஸ் வில் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் டு 120. 160 பேர் இருந்தது. இந்த மெக்கானைசேஷன் ப்ராசஸ்க்காக வந்து 40,000 ரூபாய்க்கு ஒரு மிஷினரி வாங்குறதுனால எம்ப்ளாயிஸ் 160ல இருந்து 120 குறைச்சிட்டாங்க. பட் த இன்க்ரீஸ் த அவுட்புட் பெர் இண்டிவிஜுவல் பை எம்ப்ளாயிஸ் பை 40%. ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கிறது 100% கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வந்து 140% இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு மோட்டிவ். ஏன்னா எப்பவுமே ஒரு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றது தான் வந்து ஒரு கம்பெனியோட மோட்டிவா இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு அவுட்புட் பெர் எம்ப்ளாயியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்திருக்காங்க. ஏன்னா எம்ப்ளாயிஸ் குறைஞ்சிட்டாங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி கூடும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பெர்சன்டேஜும் கூடிடும். அது வந்து ஜெனரல் லாஜிக் தான். அதே தான் இங்கே நமக்கு யூஸ் ஆகுது. டு ப்ரொவைட் நெசசரி இன்சென்டிவ் டு அச்சீவ் இன்க்ரீஸ்ட் அவுட்புட், த போர்ட் இன்டென்ட் டு ஆஃபர் அ 1% இன்க்ரீஸ் ஆன் பீஸ் ஆஃப் ஒர்க் பிரைஸ் ஆஃப் rupees 0.25 பெர் ஆர்டிகல். ஒவ்வொரு ஆர்டிகலுக்கும் 0.25 ருபீஸ் வந்து அதிக இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. ஏன் அதிக இன்சென்டிவ் கொடுக்குறாங்க? பிகாஸ் அவங்கள வந்து மோட்டிவேட் பண்றதுக்காக. ஃபார் எவ்ரி 2% இன் இண்டிவிஜுவல் அவுட்புட். ஒவ்வொரு 2% இன் இண்டிவிஜுவல் அவுட்புட் இன்க்ரீஸுக்கும் 1% வந்து அதிகமா என்ன கொடுக்குறாங்க? நமக்கு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலா வந்து 1000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா, அந்த 1000 எம்ப்ளாயிஸ் போடுற அவுட்புட் வந்து 2% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்களோட இன்சென்டிவ்ல அவங்களோட சேலரியில 1% வந்து அதிகமா இன்க்ரீஸ் பண்றாங்க. அதான் இதோட மீனிங். பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு போனஸ், கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு போனஸ்ன்னு சொல்லுவாங்க. கம்பெனியில வந்து ஹையர் ப்ரொடக்டிவிட்டி அச்சீவ் பண்ற சிச்சுவேஷன்ஸ், அந்த டயத்துல வந்து கம்பெனி வந்து அதிக போனஸ் கொடுக்கும். அந்த பர்டிகுலர் டைம்ல மட்டும். அதெல்லாம் தான் வந்து அந்த ஹையர் ப்ரொடக்டிவிட்டி போனஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுக்காக? அப்பதான் வந்து நம்மளால ஹையர் அவுட்புட் வந்து அச்சீவ் பண்றதுக்கு எம்ப்ளாயியை தூண்டி விடுறதுக்கு. பிளஸ் செல்லிங் பிரைஸ் வந்து 4% குறைக்கிறாங்க. 100 ரூபாய் வித்துட்டு இருக்கிற பொருளை இனிமே 100 ரூபாய்க்கு விற்க போறது கிடையாது, 96 ரூபாய்க்கு தான் விற்க போறாங்க. இதுதான் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டருடைய மெக்கனைசேஷன் கைட்லைன்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன, 160 வந்து 120 மாறப்போகுது. எம்ப்ளாயிஸோட டோட்டல் ப்ரொடக்டிவிட்டி வந்து 100ல இருந்து 140க்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. 2% இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்டிவிட்டிக்கு 1% இன்க்ரீஸ் இன் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அண்ட் செல்லிங் பிரைஸ் வந்து 4% வந்து டிக்ரீஸ் பண்றாங்க. இந்த மாதிரி பண்ணா பெஸ்டா இல்லையா? அதுதான் வந்து இப்போ நம்மளோட காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்டா நம்ம சொல்ல வேண்டியது இதுதான். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மெக்கனைசேஷன் ப்ராசஸ் பண்ணோம்னா இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட், அதாவது மெக்கனைசேஷன் ப்ராஜெக்ட் ஹெல்ப்ஃபுல்லா இல்லையா? அதான் வந்து இந்த கொஸ்டின்ல நமக்கு கேட்கிற கேள்வி. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நம்ம வழக்கம் போல பிஃபோர் வந்து என்ன இருந்துச்சுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆஃப்டர் என்ன இருந்துச்சுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். பிஃபோர் என்ன? சேல் வேல்யூ 1,50,000, கான்ட்ரிபியூஷன் 60,000. சோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும், சேல்ஸ் மைனஸ் கான்ட்ரிபியூஷன்ங்கிறது தான் வந்து நமக்கு வேரியபிள் காஸ்ட், அதாவது 90,000. இது வரைக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே டவுட் வர சான்ஸ் இல்ல. வேரியபிள் காஸ்ட்ல இப்போ 2 காம்போனன்ட் இருக்கு. ஒன்னு லேபர் காஸ்ட், இன்னொன்னு
அதர் than லேபர் காஸ்ட். கரெக்ட்டா? ஏன் லேபர் காஸ்ட் இருக்குன்னு நான் சொல்றேன்னா, ஏன்னா லேபர் வந்து இங்க இன்வால்வ் ஆகுறாங்கல்ல. 120, 116 சொல்லி லேபர் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. அதனால இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இது 2யும் பிரிச்சிடுறோம். எப்படி பிரிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் லேபருக்கு எவ்வளவு குடுக்குறாங்க? 0.25 பெர் ஆர்டிக்கிள். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டிக்கிள் நான் மேல ஆல்ரெடி காமிச்சிருந்தேன். 48,000 வந்து டோட்டல் அவுட்புட்ன்னு சொல்லியிருந்தோம். சோ லேபர் காஸ்ட் எவ்வளோ? 48,000 இன்டு 0.25. சோ 12,000ங்கிறது லேபர் காஸ்ட். அப்ப அதர் than லேபர் காஸ்ட் எவ்வளவு ஆட்டோமேட்டிக்கா? 78,000. அதான் வந்து அதர் than லேபர் காஸ்ட். முடிஞ்சு போச்சா? சோ சேல்ஸ் மைனஸ் கான்ட்ரிபியூஷன் வேரியபிள் காஸ்ட். அதுல 2 காம்போனன்ட் இருக்கு. லேபர் காஸ்ட்னு ஒரு காம்போனன்ட் இருக்கு. அதர் than லேபர் காஸ்ட்னு ஒரு காம்போனன்ட் இருக்கு. அதர் than லேபர் காஸ்ட் வந்து 0.25 இன்டு 48,000 போட்டு 12,000 எடுத்துக்கிட்டாச்சு. லேபர் காஸ்ட் வந்து ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் லேபர் காஸ்ட். இப்ப நம்ம எடுக்க வேண்டியது லேபர் காஸ்ட்ல 2 இருக்கு. லேபர் காஸ்ட் பெர் யூனிட். சோ 78,000 டோட்டல் லேபர் காஸ்ட் டிவைடட் பை பெர் யூனிட்ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எத்தனை? 48,000 நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கு. சோ டிவைட் பண்ணீங்கன்னா 1.625 வரும். அடுத்து செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் வந்து ரொம்ப ஈஸி. செல்லிங் பிரைஸ் எவ்வளவு இப்போ போய்கிட்டு இருக்கு? 1,50,000 போய்கிட்டு இருக்கு. அதாவது சேல்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எத்தனை? 48,000 யூனிட்ஸ். டிவைட் பண்ணீங்கன்னா 3 பாயிண்ட் சம்திங் வரும். ஓகே, நான் கீழே காமிக்கிறேன். சோ 1,50,000 இருந்து வேரியபிள் காஸ்ட் கழிச்சிட்டோம், டைரக்ட் லேபரை கழிச்சிட்டோம். வேரியபிள் காஸ்ட் அதர் தான் லேபர் வந்துரும். அதுல இருந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 2யும் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட், செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் கிடைச்சிரும். இதான் வந்து பிஃபோர் மெக்கானைசேஷன் பண்றதுக்கு முன்னாடி. மெக்கானைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்பர் ஆஃப் லேபர்ஸ் வந்து 160ல இருந்து 120 ஆயிட்டாங்களா? அவுட்புட் பெர் எம்ப்ளாயி எவ்வளவுங்கிறத பார்க்கணும். ஏன்னா மாறும்ல. எவ்வளவு இருந்துச்சுன்னு சொன்னேன்? 48,000 டிவைடட் பை 160 எம்ப்ளாயிஸ். அப்ப 300 பேர் எம்ப்ளாயி இருந்துச்சு. இப்ப ஆனா கூடும்ல. ஏன்னா 160 பேர் இருந்தாதான் 300 ப்ரொடக்டிவிட்டி. இப்பதான் 160 பேர் கிடையாதுல்ல. அது மட்டும் இல்லாம என்ன ஆகுது? நமக்கு 100ல இருந்து 140 மாறுது. சோ டிவைடட் பை 100 இன்டு 114 போட்டீங்கன்னா 420 யூனிட்ஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து 300 பண்ணிட்டு இருந்தா இப்ப வந்து 420 யூனிட்ஸ் பண்ண முடியும். அதனால டோட்டல் ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோ? 120 எம்ப்ளாயிஸ் இன்டு 420 யூனிட்ஸ். 50,400 யூனிட்ஸ் நடக்க போகுது ஒரு வாரத்துக்கு. பெர் வீக்ல அந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷன் 50,400 ரூபாய். 50,400 ருபீஸ் வந்து டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சு. இப்ப செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ்ல என்ன சேஞ்ச் நடந்திருக்கு? 4% குறையுது. ஆல்ரெடி 3.125% இருந்தது பை 100 இன்டு எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க? 4% குறைஞ்சிருக்கு. 100ல 4% போச்சுன்னா 96. சோ 3 ருபீஸ் ஆயிடுச்சு. 3.125 செல்லிங் பிரைஸ் இருந்தது. இப்ப 3 ஆயிடுச்சு. குறைஞ்சிருக்குல்ல. சோ 3 ஆயிடுச்சு. சோ டோட்டல் சேல்ஸ் வேல்யூ எவ்வளவு இப்போ? 5,400 இன்டு 1,51,200. இது டோட்டல் சேல்ஸ் வேல்யூ. அதுல திரும்ப என்ன பண்றோம்? இப்போ வேரியபிள் காஸ்ட் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்பதானே கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். கான்ட்ரிபியூஷன் தெரிஞ்சாதான் நம்ம இந்த மெக்கானைசேஷன் ப்ராஜெக்ட் யூஸ்ஃபுல்லா இல்லையான்னு தெரியும். ஏன்னா மார்ஜினல் காஸ்டிங்கோட பேசிக் அப்ஜெக்டிவ் என்ன? இட் இஸ் அ காஸ்ட் பேஸ்ட் ஆன் கான்ட்ரிபியூஷன், நாட் ஆன் ப்ராஃபிட். ஏன்னா நம்ம அதை ப்ராஃபிட்டை பிரிச்சிடறோம். பிக்சட் காஸ்ட்ங்கிற பேர்ல பிரிச்சிடறோம். சோ ஒவ்வொரு டெசிஷனும் நம்ம எதை வச்சு எடுப்போம்? கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்டை வச்சுதான் நம்ம எடுத்துட்டு இருந்தோம். கரெக்டா? அதனால இப்ப கான்ட்ரிபியூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வேரியபிள் காஸ்ட் தேவை. சோ வேரியபிள் காஸ்ட்ல திரும்பவும் வேரியபிள் காஸ்ட் இருக்கு. இன்னொன்னு லேபர் காஸ்ட் இருக்கு. இன்னொன்னு அதர் தான் லேபர் காஸ்ட் இருக்கு. அது 2யும் பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அதர் தான் லேபர் காஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டாலே நமக்கு 50,400 யூனிட்ஸ் இன்ட்டு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா? 1.625 வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னது? அதர் தான் லேபர் காஸ்ட் உடைய பெர் யூனிட் காஸ்ட். அதை நம்ம மல்டிப்ளை பண்ணிடுறோம். டைரக்டா பண்ணிடலாம், முடிஞ்சு போச்சு. ஆனா லேபர் காஸ்ட் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா லேபர் அப்படிங்கிறவன் சேஞ்ச் ஆயிட்டான். இருந்தவன் இப்போ இல்ல. அதனால என்ன பண்றோம்? 5,400 அப்படிங்கிறது டோட்டல் யூனிட்ஸ் இன்ட்டு ஒரு யூனிட்டுக்கு அந்த கம்பெனியுடைய இன்சென்டிவ். கரெக்டா? அந்த இன்சென்டிவ் மட்டும் இல்லாம இன்டு 120/100 ஏன் போடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து 12,000 அப்படிங்கிறது
48,000 யூனிட்ஸ்க்கா இருந்துச்சு. அப்போ 12,000க்கும் 48,000க்கும் இருக்கிற ரேஷியோ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 25% ஆன் காஸ்ட். பட் நம்ம இப்ப எடுக்க போறது எதுல? 50,400ல. 50,400ங்கிறது என்னது? டோட்டல் சோல்டு யூனிட்ஸ். கரெக்டா? டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்டு. அப்போ 25% அப்படிங்கிறது 1/4. 1/4ங்கிறது ஆன் காஸ்ட். இப்ப நம்ம எடுக்க போறது எதுல? சேல்ஸ்ல. 1/4 ஆன் காஸ்ட்னா அதுக்கு பேர் என்னது? 1/5 ஆன் சேல்ஸ் இல்லையா? இது வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய சம்ஸ்ல பார்த்திருக்கோம். அண்ட் பிஃபோர் லாஜிக்காவே உங்களுக்கு தெரியும். 1/4 ஆன் காஸ்ட்னா 1/5 ஆன் சேல்ஸ்ங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். சோ 1/5 அப்படிங்கிறது என்னதுங்க? 20%. சோ 20% தெரிஞ்சிருச்சு. அவ 20% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால 5400 into 0.25 into 120 divided by 100. ஏன் 120 divided by 100 போடுறோம்? ஏன்னா 20% இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல. அதனால 120 divided by 100 போட்டீங்கன்னா 15,120 கிடைக்கும். அண்ட் அதர் than லேபர் காஸ்ட்டுக்கு டைரக்டா 5400ல இருந்து பெர் யூனிட் காஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 81,900 கிடைக்கும். சோ ஆட் பண்ணீங்கன்னா 97,020ங்கிறது வேரியபிள் காஸ்ட். சேல்ஸ்ல இருந்து இந்த வேரியபிள் காஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா கிடைக்கிறது கான்ட்ரிபியூஷன். பிஃபோர் எவ்வளவு இருந்துச்சு கான்ட்ரிபியூஷன்? 60,000 இருந்துச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு? 54,180 ஆயிடுச்சு. குறைஞ்சிருக்கு இல்லையா? டிக்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? அதனால இந்த பர்டிகுலர் மெக்கானைசேஷன் ப்ராஜெக்ட் இஸ் நாட் யூஸ்ஃபுல், இட் இஸ் யூஸ்லெஸ். சோ நீங்க போக கூடாது. போர்ட் ஆஃப் டைரக்டர் ஷுட் நாட் கோ ஃபார் மெக்கானைசேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்யூஷன் எழுதிடலாம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம் வந்து பின்னாடி இருக்கு 44th சம். எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. யாருமே லைக் பண்றதே இல்லை. நான் நிறைய வீடியோஸ்ல இப்ப லேட்டஸ்டா சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அதனால எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல. இதுல வந்து பாக்குறதுனால உங்களுக்கு ஏதோ வந்து ருபீஸ் போகுது இல்ல டைம் வேஸ்ட் ஆகுது அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா நீங்க இது பண்ணலாம். லைக் பண்றதுனால என்ன ஆயிட போகுது? லைக் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம், டவுட்ஸ் நிறைய கேளுங்க. ஏன்னா இது வந்து இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு இந்த சம் போடுங்கன்னு சொன்னதுனால நான் போட்டிருக்கேன். இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஒவ்வொன்றா நான் டைம் இருக்கிற டயத்துல போட ட்ரை பண்றேன். ஸோ அதையும் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய வரும் பின்னாடி. ஸோ யாரும் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஃபுல்லா பாருங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் வேற சம்ஸ் வேணும்னாலும் தாராளமா கேளுங்க. ஆல்வேஸ் வெல்கம். ஓப்பன் பிளாட்ஃபார்ம் தான் இது. யாருனாலும் கேட்கலாம். நாட் ஓன்லி சிஎம்ஏ, சிஏசிஏ ஸ்டூடெண்ட்ஸும் தாராளமா வரலாம். நோ இஷ்யூஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.